வணக்கம் அன்பு நேயர்களே! எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மீண்டும் கிருஷ்ணா எஃப்எம் சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு பெரும் மகிழ்வும், ஆனந்தமும். இன்னும் கூட ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்த தான் உங்ககிட்ட சொல்ல காத்துட்டு இருக்கேன். ரொம்ப நாட்களுக்கு பிறகு உங்களோடு இணைந்திருக்கிறேன் அல்லவா? கல்கி இணையதளத்தில் வாசித்த ஒரு அற்புதமான பதிவு. அதாவது எதுவும் நிரந்தரம் அல்ல. மனித வாழ்வின் எதார்த்தத்தை குறிக்கும் அற்புதமான அந்த பதிவை வாசித்த உடனேயே எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான் என்றாலும், மீண்டும் மீண்டும் நாம் அதை உருப்படும் பொழுது, நாம் எதற்காக வாழ்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் புரியும் அல்லவா? அதுக்காக தான் இது எல்லோருக்குமே தெரியும், எதுவும் நிரந்தரம் அல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்போம். ஆனா, அதை நாம் எந்த அளவிற்கு ஆழ்ந்த புரிதலோடு நாம் அதை எதிர்கொள்கிறோம் அப்படிங்கிறது தான் விஷயம் இல்லையா? சரி, நான் இப்ப அந்த வாசித்தேன். அந்த இணையதளத்தில வாசித்த அந்த பதிவ உங்ககிட்ட சொல்றேன். இப்படி ஆரம்பிக்குது அந்த பதிவு. சூப்பர் ஸ்டார் ஒரு படத்துல, "கண்ணா, இந்த புகழ், பதவி, பணம், பட்டம், இறப்பு, பிறப்பு, தும்மலு, இருமலு, விக்கலு இதெல்லாம் கேட்டு வராது. தானா வரும். வந்தாலும் ஏன்னு கேட்க முடியாது. போனாலும் தடுக்க முடியாது. வரட்டா" என சொல்லுவார். இப்படிதான் அந்த பதிவு ஆரம்பிச்சிருக்கு. அத அப்படியே வந்துட்டு வாசித்தேன். இது மனித வாழ்க்கையில் 100க்கு 100 உண்மை. எதுவும் நிரந்தரம் கிடையாது. பிறவிகளில் மனித பிறவி உயர்ந்தது அப்படின்னாலும், பெரிய பதவியினால் பெறுகின்ற புகழும், பட்டமும் நிரந்தரம் இங்கே கிடையாது. எல்லாமே தற்காலிகம்தான் என்று தெரிந்திருந்தும், மனிதர்கள் அதன் பின்னால் ஓடுகிறார்கள். நேற்று எட்டாத உயரத்தில் இருந்த அநேகர் இன்று எட்டும் உயரத்தில் இருக்கின்றார்கள். பலர் மேலுலகம் சென்று விட்டார்கள். பணமும் பேரும் புகழும் பெற்ற ஒரு சிரிப்பு நடிகர். எப்போதும் 555 பிராண்ட் சிகரெட்டும் கையுமாக உயர பறந்தவர் வறுமையில் வாடிய சமயம் ஒருவரும் கண்டுகொள்ளவில்லை. சாதாரண சிகரெட் வாங்க பிறரிடம் காசுக்காக கையேந்திய வேண்டிய நிலை ஏற்பட்டது. பிரபலமான பாடகர் ஒருவர் தனது நிகழ்வுகளை நடத்த வேண்டிய ஊர்களுக்கு ரயிலில் சென்று இறங்குகையில் கூட்டம் அவரை மொய்க்கும். மலர் மாலைகள் கழுத்தில் விழும். முகத்தில் ஒருவித கர்வத்துடன் நடந்தே போவார். அவர் அருகே சாதாரண நபர் செல்லவே முடியாது. அவரின் புகழ் மெல்ல மெல்ல மறைய, அதே ரயில் நிலையத்தில் ஒருவரும் அறியப்படாத நிலையில் அமர வேண்டிய சூழ்நிலை உருவானது. புகழ்பெற்ற ஹாலிவுட் ஹீரோ பாடி ஃபில்டர் அர்னால்டு நடிப்பில் படிப்படியாக உயர்ந்து கலிஃபோர்னியாவின் கவர்னர் என்ற புகழின் உச்சத்தில் இருக்கும் பொழுது, தன்னுடைய வெண்கல சிலை முகப்பில் நிறுவப்பட்ட வகையில் ஒரு ஆடம்பர ஹோட்டலை திறந்து வைத்தார். ஹோட்டலின் திறப்பு விழாவின் பொழுது அந்த ஹோட்டலின் உரிமையாளர், "அர்னால்டு எப்பொழுது வேணுமானாலும் இந்த ஹோட்டலுக்கு வந்து முன்பதிவு ஏதுமின்றி இலவசமாக தங்கிக் கொள்ளலாம். அவருக்கு எப்பொழுதுமே ஒரு அறை இருக்கும்" என்று கவர்னர் பதவிக்கு அளிக்கும் மரியாதை நிமித்தம் சொன்னார். நாட்கள் நகர நகர அர்னால்டின் பதவி, புகழ் அனைத்தும் போனது. சாதாரண மனிதனாகிவிட்ட அர்னால்டு அந்த ஹோட்டலுக்கு சென்றபோது, ஹோட்டலில் எல்லா அறைகளும் புக்கிங் ஆகிவிட்டதால் தற்பொழுது அறைகள் ஏதும் இல்லை என்று அந்த ஹோட்டல் நிர்வாகம் சொல்லிவிட்டது. இதை கேட்ட ஹாலிவுட் முன்னாள் ஹீரோ ஹோட்டலை திறந்து வைக்க கலிஃபோர்னியா முன்னாள் கவர்னர் அர்னால்டு அதிர்ச்சியில் உறைந்து போனார். பதவி இருந்தால்தான் மரியாதை என அறிந்தார். பிறகு தன் கையில் வைத்திருந்த போர்வையை எடுத்துக்கொண்டு அந்த ஹோட்டலின் முகப்பில் தன்னால் திறந்து வைக்கப்பட்ட வெறும் அலங்கார பொருளாக நின்று கொண்டிருந்த தன்னுடைய வெண்கல சிலைக்கு முன்னாலேயே படுத்துவிட்டார். இதன் மூலம் தெரிய வருவது, பெரிய பதவி மற்றும் பிரபலமாக இருக்கும் பொழுது மெச்சப்படுவோம், புகழப்படுவோம், ஏன் உச்சப்பட்ட மரியாதை நமக்கு கிடைக்கும், தரப்படும். எப்பொழுது பதவியையும் புகழையும் இழக்கின்றோமோ அடுத்த நொடியே ஒதுக்கப்படுவோம். புகழ், பதவி, அதிகாரம் எதுவுமே வாழ்வில் நிரந்தரம் கிடையாது அப்படிங்கிறதான் இதன் மூலமாக நம்ம புரிஞ்சுக்கிறோம். பதவியில் இருக்கும்போது புகழுக்காகவும் பேருக்காகவும் அநேகர் செய்யும் காரியங்கள் சொந்த பணத்தில் செய்வது கிடையாது. அது பொது பணம் என்பதை பலரும் மறந்து போய் விடுகிறார்கள். இதுதான் பிரச்சனையே. நான் மந்திரியாக இருந்தபோது, பெரிய பதவியில் இருந்தபோது, பிரபலமாக இருந்தபோது எவ்வளவோ செய்தேன். இப்போது நான் பதவியில் இல்லை என்று கண்டு கொள்ளாமல் போகிறான் அகம்பாவம் பிடித்தவன் அப்படின்னு புலம்புவதில் அர்த்தம் ஒன்றும் கிடையாது. விளம்பரத்திற்கென, புகழுக்கென செயல்களை செய்யாமல் மனதார செய்ய வேண்டும். புகழை எதிர்பார்த்து செய்யாமல், நம்மிடம் இருப்பதிலிருந்து அள்ளி கொடுக்க முடியாவிட்டாலும் கிள்ளி கொடுக்கலாம் அல்லவா? நாம் செய்கின்ற தர்மமும் தானமும் நம் தலைமுறைகளை நிரந்தரமாக காக்க வழிவகுப்பதோடு,
அவர்களும் தான தர்மம் செய்ய தூண்டுகோலாக அமையும் என்பது நிதர்சனம். இப்படி தான் அந்த கட்டுரை முடிந்து இருக்கிறது. ஆம், கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எவ்வளவு எல்லாமே பதவிக்காக தான், எல்லாமே புகழுக்காக தான். பதவி புகழ் எல்லாம் போயிடுச்சு அப்படின்னா நாம் வெறும் வெற்று காகிதமாக, அதாவது எதற்கும் பயனே இல்லாத ஒரு காகிதமாக தான் நாம் மதிக்கப்படுவோம் என்பதுதான் யதார்த்தமான உண்மை அல்லவா? இந்த பதிவை வாசித்தவுடன் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இதை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். அன்பு நேயர்களே, மீண்டும் இதே போல ஒரு அற்புதமான பதிவோடு சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் சகோதரி இளைவேணி கிருஷ்ணா. வணக்கம் அன்பு நேயர் சொந்தங்களே. நன்றி நேயர்களே.